அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேலை டிஎன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு டிஎன்இபியிலிருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. டான்ஜெட் என்று கூறப்படுகின்ற தமிழக அரசு டிஎன்இபியிலிருந்து ஒரு வருட காலத்திற்கான அப்ரண்டிஸ் வேலைக்கான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான முழு வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழு வீடியோவும் பாருங்கள். டான்ஜெட்கோ தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனல் கோஆபரேஷன் லிமிடெட்லேருந்து அப்ரண்டிஸுக்கான வேலைவாய்ப்பு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும். டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா ஓகே. பாஸ்அவுட் பார்த்தீங்கன்னா 2020 23 வரைக்கும் முடிச்சிருந்துருக்கிறவங்க இதற்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. வேலைக்கான மொத்த பணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 5000 காலி போஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு வருட காலம் ட்ரைனிங்கனும் இதற்கான மாத ஊதியம் அதாவது ஸ்டைஃபண்ட் 8000 ரூபாயினும் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 6 வகையான பணியிடங்களும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இல்லைனா ஐடிஐ முடிச்சிருக்கணும்னு இதில் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 18 வயதிற்கு மேலே இருக்கணும்ன்ட்டும் சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதோட ரிசர்வேஷன் அதாவது பணியிடங்கள் அமர்த்துவது பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கோட்டாப்படி தான் அமர்த்தணும்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசாங்கம் அறிவிக்கப்பட்டுள்ள எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூ கேட்டகரி மூலமாக தான் இந்த வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டியூரேஷன் ஆஃப் இந்த காலம் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கான அப்ரண்டிஸ்னு சொல்லியிருக்காங்க. இது வெறும் 1 ஆண்டு காலத்துக்கான அப்ரண்டிஸ் வேலை மட்டும்தான். இது நிரந்தர பணி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதுக்கு யார் யார் தகுதியானவர்கள் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ட்ரைனிங் முடிச்சிருந்தாலோ இல்லை இப்போ இந்த ட்ரைனிங்கில் இருந்தாலோ அவங்க நாட் எலிஜிபிள் டு அப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியாது. இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஆன்லைன் பேஸ்டு தான். நீங்கள் அனுப்பக்கூடிய அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய மார்க்கை வச்சு தான் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அதாவது மார்க்கை வச்சு தான் இந்த போஸ்டிங்க்கு உங்களை செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ண கேண்டிடேட்ஸ் இமெயில் மூலமாக உங்களுக்கு செலெக்ஷன் பண்ண செலெக்ஷன் பண்ண செய்தி அனுப்புவாங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு டான்ஜெட்கோ ஆஃபீஸ்க்கு வர மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கான அப்ளை போர்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான அப்ளை போர்ட் நாட் எஜுகேஷன் கவர்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டில் தான் போய் பண்ணணும். நீங்கள் இது வரைக்கும் இதை லாகின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் போய்ட்டு ஸ்டூடெண்ட் லாகினில் போய்ட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டு அண்டு ஐடி க்ரியேட் பண்ணணும். உங்களுக்கு ஸ்டூடெண்ட் லாகின் ஐடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் டான்ஜெட்கோன்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த போஸ்டிங்க்கான அப்ளிகேஷன் வரும். நீங்கள் அதில் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ எந்த ஒரு அலவன்ஸும் எதுவுமே தரமாட்டாங்கன்ட்டு இதிலே சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10/7 ஓப்பன் ஆகுது. கடைசி தேதி 31/7 இந்த மாதம் கடைசி 31 முடியுது. அதனால் சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஷார்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்க. வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட் 28 31 தேதிக்குள்ளார உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் நடந்துடும். ஓகேங்களா? 8ஆம் தேதி ஷார்ட் லிஸ்ட் பண்ணோடனே உங்களுக்கு மெயிலில் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட்டுக்கான உங்களோட ஹால் டிக்கெட் கொடுத்துருவாங்க. நீங்கள் சர்டிஃபைடு வெரிஃபிகேஷன் 28 31 தேதிக்குள்ளே என்றைக்கு சொல்கிறாங்களோ அன்றைக்கி நீங்கள் போயிட்டு சர்டிஃபைடு வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு மெயில் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் போயிட்டு உங்கள் ஷார்ட் லிஸ்ட்டு விட்டுருப்பாங்க. அதில் உங்கள் பேர் இருக்கான்ட்டு நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ
நீங்கள் வந்து சர்டிஃபைடு உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு காப்பியும் நீங்கள் உங்களோட அட்ரஸ்டடு சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே சாஃப்ட் காப்பி அண்ட் ஒரிஜினல் ரெண்டுமே எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸும் கொண்டுன்னு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டாக நீங்கள் தேர்வாகும் பட்சத்தில் இந்த வாட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க டான்ஜெட்கோ இபியில் இருக்க பர்மனண்ட் ஆஃபீஸர்கிட்ட அவங்களோட ஒர்க் டெசிக்னேஷன், அவங்களோட அட்ரஸ், அவங்க நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வாங்குகிற உங்களோட நேம், நீங்கள் நேட்டில் ரெஜிஸ்டர் பண்ண உங்கள் யூசர் ஐடி இதை போட்டு பிளேஸ், டேட் அண்ட் கசெட்டரில் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ஆஃபீஸரோட நேமு, அவரோட சிக்னேச்சர், டெசிக்னேஷன் வித் சீலோட நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டையும் வெரிஃபிகேஷன் அப்போ எடுத்துகிட்டு போனோம் கண்டிப்பாக. அப்போ தான் உங்களுக்கான பணியமர்க்கும் ஆணை கொடுப்பாங்க, உங்களை செலக்ட் பண்ணுவாங்க கமிட்டி. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.